நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக திருத்தலங்களை பற்றி அற்புதமாக நாம் பார்த்தபடி வருகின்றோம். அவ்விதத்தில் 108 திவ்ய தேசங்களினுடைய ஒரு சரித்திரம் என்ன, அதனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்து கொண்டே வரோம். அப்படி பட்டியலில் சோழ நாட்டு திவ்ய தேசங்களைத்தான் நாம் தரிசித்து வருகின்றோம். இந்த சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 40, கிட்டத்தட்ட 33 திருத்தலங்கள் சோழ நாட்டு சேர்ந்தவையை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது 34வது திருத்தலம். திருநாங்கூர் திவ்ய தேசங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் 34வது திவ்ய தேசம் திருநாங்கூர் திவ்ய தேசத்துக்கு கீழே வராது. அந்த 11 தேசங்கள்னு சொல்றோம் இல்லையா, திவ்ய தேசங்கள் திருநாங்கூருக்கு கீழே, அதில் இது சேராது. 34வது திவ்ய தேசம் திருநகரி அப்படின்ட்டு பெயர். இந்த திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் அவதாரம் பண்ணின பூமி. அதுபோல எந்த ஆழ்வார் அவதாரம் இங்க பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, எந்த ஆழ்வாருக்கு இந்த திருத்தலத்தால மேன்மை அப்படின்னு பார்த்தா, திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த திருத்தலத்தினால் அப்படி ஒரு மேன்மை. அதே போல இந்த திருத்தலத்திற்கு பெருமாளால மட்டும் அல்லாது திருமங்கை ஆழ்வாரால் ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம். நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலத்தையும் திருநகரின்னு சொல்றோம். ஆனா அது என்ன திருநகரி? ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு அழைக்கின்றோம். இப்போ இங்கேயும் திருநகரின்னு பேரு. ஆனா இது என்ன திருநகரி அப்படின்னு பார்த்தா திருவாலி திருநகரி அப்படின்ட்டு சொல்கின்றோம். திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடியது 2 கோவில்கள். ஆனால் இந்த 2 கோவில்களையும் சேர்த்தபடி ஒரே திவ்ய தேசமாக நாம் ஸ்மரிக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு திவ்ய தேசம் தாயார் அவதாரம் பண்ணின திவ்ய தேசம், மற்றொன்று மாப்பிள்ளையான பெருமாள் அவதாரம் பண்ணின திவ்ய தேசம். அப்போ தாயாருக்கு அது புகுந்த இடமாகவும் ஆகின்றது. அப்படி பிறந்த வீடு புகுந்த வீடு என்று சொல்வது போல இருவருக்குமான வீடாக இருக்கின்றது. 2 வீடுகளாக இருந்தாலும் அவை ஒன்றான திவ்ய தேசங்களாக நாம் அவற்றை ஸ்மரிக்கின்றோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த 2 கோவில்களின் பெருமை என்னங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அவ்விதத்தில் திருவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை முதல்ல பார்க்கலாம். திருவாலி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆலி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆலிங்கனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அணைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆலி. பெருமாள் இங்க யாரை அணைத்து கொண்டார் அப்படின்னா, திரு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியானவளை அணைத்து கொண்டு இருக்கபடியால் திரு ஆலி, திருவை ஆலிங்கனம் செய்த பெருமாள் என்பதினால் திரு ஆலிங்கனம், திரு ஆலி அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த திரு ஆலியில பெருமாள் எப்படி எழுந்தருளினார், எதற்காக வந்தார் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே தெரியும் ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசனை நிருசிம்ஹமூர்த்தியாக அவதாரம் பண்ணி பெருமாள் வதம் பண்ணினார். அப்படி நிருசிம்ஹமூர்த்தியா உக்ர ரூபத்துல இருக்கும் பொழுது அவருடைய கோபமானது கொஞ்சம் கூட குறையவில்லையாம். அப்போ தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் சென்று பிரார்த்திக்க மகாலட்சுமியானவள் பெருமாளுடைய வலது தொடையில திருமடியில் போய் அப்படி அமர்ந்து கொண்டாளாம். அப்படி தாயார் வலது திருமடியில் அமர்ந்தபடி இருக்க அவளை ஆலிங்கனம் செய்த மாத்திரம் அவருக்கு கோபம் குறைந்து சாந்த ரூபம் ஏற்படுகின்றது. அப்படி லக்ஷ்மி நிருசிம்ஹனாக சாந்த ரூபனாக பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படிங்கிறதுனால திருவாலின்னு பேரு. மீண்டும் திருவை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதுனால அந்த திரு ஆலிங்கனம் அப்படிங்கிறது மருவி இன்றைக்கு திருவாலி அப்படின்னு சொல்லி நம்ம இதை அழைக்கின்றோம். இந்த திருவாலியில இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரினுடைய திருநாமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கு பெருமாளுக்கு லக்ஷ்மி நிருசிம்ஹர் அப்படிங்கிற திருநாமம், வயலாளி மணவாளன் அப்படின்னு அழகான ஒரு திருநாமமும் இருக்கு. ஏன்னா பெருமாள் மாப்பிள்ளை இல்லையா, அதனால வயலாளி மணவாளன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கின்றது. அதே போல அமர்ந்த கோலத்துல இருக்கார், வீற்றிருந்த கோலத்தில் பெருமாள் இங்கு இருக்கின்றார். அப்படி திருவாலி நகராளன் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு. உற்சவருக்கு திருவாலி நகராளன் அப்படின்ட்டு, ஏன்னா திருவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ல இருக்கும் பேரருளாளன் என்பதினால்
திருவாலி நகராளன் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது. தாயாருக்கு என்ன பெயர்னு பார்த்தா அமிர்த கடவல்லி பூரணவல்லி அப்படின்னு சொல்லி தாயாருக்கு பெயர். அஷ்டாட்சர விமானம் லாக்ஷ்ண புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி பல பெருமைகள் கொண்டது இந்த திருவாலி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசங்களை 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். முதல்ல நான் பாடினது ஆரம்பிச்சது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் இந்த பெருமாள் பேர்ல சொல்லியிருக்கார். எப்படி சொல்றார்? ஆலிநகர் கதிபதியே அப்படின்ட்டு பெயர். இந்த ஊருக்கு ஆலிநகர் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் இருந்ததாம். அதனால தான் ஆலிநாட்டன் அப்படின்னு சொல்லி கூட திருமங்கை ஆழ்வாருக்கும் பெயர் இருக்கு. அவர் சொல்லும் பொழுது கலியன், நீலன், ஆலிநாட்டன் இப்படி நிறைய பெயர்கள் அவருக்கு சொல்கின்றோம். அது இந்த ஆலி நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார். ஆலி நாட்டு அரசே அப்படின்னு சொல்லுவது இந்த பெருமாளுக்கும் ரொம்ப அழகான ஒரு திருநாமமாக இருக்கின்றது. அப்படி இந்த ஆலி நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல பெருமாள் எழுந்தருளி பேரருள் நம்ம எல்லாருக்குமே தந்துருக்கார். அப்படி திருமங்கை ஆழ்வாரும் இந்த பெருமாளை குறித்து 42 பாசுரங்கள் பாடியிருக்கார். 42 பாட்டிலையும் இந்த பெருமாளுடைய ஒரு மேன்மையை உருகி உருகி சொல்கின்றார். ஒவ்வொரு விதமாக இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடுறார். தன்னை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு பெருமாளே நாயகன் என்னும் பாவத்திலும் தூது விடும் வண்ணம் அழகான பாசுரங்களையும் இங்கு இயற்றுகின்றார். இப்படி அநேகமான பெருமைகள் கொண்டது இந்த க்ஷேத்திரம். பஞ்ச நிருசிம்ஹ க்ஷேத்திரங்கள்ல ஒன்று. நம்ம பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல 4 பார்த்தாச்சு, இன்னும் ஒண்ணு நமக்கு பாக்கி இருக்கு. அதே போல பஞ்ச கமல க்ஷேத்திரம் பார்த்திருக்கோம், பஞ்சசார க்ஷேத்திரம் பார்த்திருக்கோம். இது பஞ்ச நிருசிம்ஹ க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். 5 க்ஷேத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தா திருக்குறையலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிருசிம்ஹர் உக்ர நிருசிம்மர் கோலத்துல இருக்கார். இந்த திருக்குறையலூர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திருமங்கை ஆழ்வாரினுடைய அவதார ஸ்தலமாக இருக்கு. அதுபோல திருமங்கை மடம் அப்படின்ட்டு பெயர். இங்கு பெருமாள் வீர நிருசிம்ஹனாக இருக்கின்றார். இந்த திருமங்கை மடம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் நித்தியம் 1000 வைஷ்ணவர்களுக்கு தத்தியாராதனை பண்ணினார். அந்த தத்தியாராதனை பண்ணின ஒரு இடம் தான் திருமங்கை மடம் அப்படின்ட்டு பெயர். அங்கு வீர நிருசிம்ஹராக பெருமாள் இருக்கார். அதுபோல இந்த திருநகரின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிருசிம்ஹர் 2 பேர் இருக்கா. ஒன்று யோக நரசிம்மர், மற்றொன்று ஹிரண்ய நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவாலி அப்படின்னு சொல்ற இடத்துல லக்ஷ்மி நிருசிம்ஹராக இருக்கார். ஆக பஞ்ச நிருசிம்ஹ க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இவற்றை நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த திருவாலி திருநகரின்னு சொல்லக்கூடியதற்கு அநேகமான பெருமைகள் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒரு இடத்துல பூரண மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி, அவருக்கு பெண்ணாக தாயாரினுடைய ஒரு திரு அவதாரம் நிகழ்கின்றது. தாயார் எதற்காக அவதாரம் பண்ணினா அப்படின்னு பார்த்தா, பெருமாள் ஒரு சமயம் என்ன பண்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் திருமங்கை மன்னனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாயார் கேட்டுக்கொள்கின்றாள். அதற்கென்ன, நீ போய் பூரண மகரிஷிட்ட அவதாரம் பண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரும் பொழுது அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அப்படி நம்ம செய்யலாம் என்று சொல்ல தாயார் பூரணவல்லியாக வந்து அவதாரம் செய்கின்றாள். அப்படி பூரண மகரிஷிக்கு பெண்ணாக அவதாரம் பண்ணினதுனால பூரணவல்லிங்கிற திருநாமம், அமிர்த கடவல்லி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இவளுக்கு உண்டு. பூரணவல்லியாக வளர்ந்த தாயாரை பெருமாள், எந்த பெருமாள்? திருநகரி வயலாளி பெருமாள்னு சொல்றோம் இல்லையா? அந்த திருநகரி பெருமாளானவர் வயலாளி மணவாளனாக இந்த இடத்துக்கு வந்து தாயார திருக்கல்யாணம் செய்து கொள்கின்றார். இந்த கல்யாண உற்சவம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா திருவாலியில தான் நடக்கிறது. ஏன்னா திருவாலி தான் தாயார் பிறந்த இடம். தாயார் அவதரித்த இடத்துல தானே பிறந்த வீடு எங்க இருக்கோ அங்கத்தானே பொண்ணா எங்க இருக்கோ அது பக்கத்துல கல்யாணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? ஏன்னா அவ ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுனால சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 2 கோவிலுக்குமான சீரான கல்யாண உற்சவமானது
பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதினத்துல இங்குதான் திருவாலியில் அழகாக நிகழ்பெறுகின்றது. ஆனால் கல்யாண உற்சவம் எத்தனை சிறப்போ அதை விட இங்கு ரொம்ப சிறப்பு எது அப்படின்னு சொன்னா திருமங்கை ஆழ்வார் தான். பங்குனி உத்திரத்துக்கு முந்தின நாள் சாயங்காலம் பார்த்தா திருமங்கையாழ்வார் வேடுபரி உற்சவமானது ரொம்ப ஜோரா நடக்கும். திருமணங்கொல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு பெயர். அங்கு இந்த வேடுபரி உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகு. பரினா என்ன? பறித்து கொள்வது, திருடி கொள்வது இல்லையா? இப்ப யார் திருடினா, எதை திருடினா அப்படின்னா நாம் திருமங்கை மன்னனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் ஸ்மரிக்கணும். அப்பதான் இதை பற்றி நமக்கு புரியும். திருமங்கை மன்னன், அவருக்கு தேவலோகத்து ஒரு பெண்மணி குமுதவல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்க்கிறார். இந்த குமுதவல்லி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவ பேரழகியாக இருக்கா. அவ வானத்துல இருந்து வந்த பெண், திரும்ப அங்க போகணும், போகாத இங்கேயே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்போ ஒரு சமயம் பெருமாளை சேவிக்க வரும் பொழுது குமுதவல்லி நாச்சியாரை கண்ட திருமங்கை மன்னன், அப்பொழுது கலியன் அப்படிங்கிறதுலாம் தான் அவருடைய திருநாமம், நீலன் கலியன் அப்படிங்கிறது தான். அவர் இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது. குமுதவல்லி நாச்சியார்கிட்ட போய் விஷயத்த சொல்றார். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த அம்மா 2 நிபந்தனை கொடுக்கறாளாம். என்ன நிபந்தனை அப்படின்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொல்றார். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு செய்யக்கூடியது. அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். 2வது நித்தியம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தத்தியாராதனை செய்ய வேண்டும். அதாவது 1000 பேருக்கு நித்தியம் சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவை அன்னதானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவர்கள் அமுதருளி செய்து உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்ங்கிறாவோ. அப்போ இது அவ்வளவு சாமானியத்துல நடக்கக்கூடியது கிடையாது. அவர் அரசன் தான். ஆனால் கூட அந்த சமயத்துல 1000 பேருக்கு ஒரு நாளுக்கு மேனிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணினா என்ன ஆறுது? அவரிடத்துல இருந்த தனம் எல்லாம், திரவியங்கள் எல்லாம் கரைந்தது. அப்போ 1 வருஷ காலத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறச்ச என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிப்பறி கொள்ள பண்ணுவாராம். யார்கிட்டலாம் இருக்கோ அவள்கிட்ட போய் பறிக்கிறது, வழிப்பறி கொள்ள பண்ணி அந்த நகை நட்டுகள் எல்லாம் வச்சுட்டு அதை வைத்து தனம் திரவியங்களை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தத்தியாராதனை அப்படின்னு செய்யக்கூடியதை திருமங்கை ஆழ்வார் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி சமயத்துல பெருமாள் பார்த்தார், இவர் யார், இவருக்கு என்ன கடமை இருக்கு அப்படிங்கறத உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். தாயாரும் சொல்லிட்டா இல்லையா, திருமங்கை மன்னனுக்கு எப்படியாவது அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா, கலியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. அப்போ கல்யாணம் ஆனதா, கல்யாணம் ஆன உடனே 3 பல்லக்குல அங்கேருந்து புறப்பட்டு வருவா பெருமாளும் தாயாரும். இன்னைக்கும் நீங்க இந்த உற்சவமானதை சேவிக்கலாம். ரொம்ப 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 அழகாக இருக்கும். சரியா இரவு 11:45 மணி அந்த நேரத்துக்கு இந்த உற்சவமானது அவ்வளவு கோலாகலமாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா திருமங்கை மன்னன் ஒரு குதிரை மேல இருப்பாராம். நான் ஏன் திருமங்கை மன்னன் சொல்றேன் அப்படின்னா இன்னும் அவருக்கு திருமங்கை மன்னன்கிற பெயர் இந்த இடத்துல வரல, கலியன்கிறது தான் பெயர். ஆனா உங்களுக்கு எல்லாம் எளிமையா புரிய வேண்டும்ங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்றேன். திருமங்கை ஆழ்வார ஒரு குதிரையின் மேல அப்படி அமர செய்து அவர் கையில் அந்த வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஏன்னா அதை வைத்து கொண்டு தானே அவர் எல்லாரையும் வேல் ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுட்டு தானே எல்லாரிடத்துலயும் வழிப்பறி கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பண்ணணும். அதனால திருமங்கை ஆழ்வார அப்படி குதிரை மேல உட்காத்தி வைப்பாளாம். மின்சார விளக்குகள் எதுவுமே இருக்காது, தீப்பந்தங்கள் தான் சுத்தி எல்லாம் கையில வச்சுட்டு இருப்பா. அதை வைத்துக்கொண்டு விறு 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 விறுவிறுன்னு அந்த குதிரையில க்ஷண மாத்திரத்துல திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளுவார். அப்படி வந்தாராம். வந்த திருமங்கை ஆழ்வார் கல்யாணம் முடிஞ்சு பெருமாளும் தாயாரும் பல்லக்கில் வந்துட்டு இருக்கா இல்லையா, கூட ஜனங்கள் எல்லாம் கூட்டமா வரா. இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த குதிரையிலேயே போய் ஒரு சுத்து அப்படி சுத்துவாராம். அந்த சுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறவாளெல்லாம் பயமுறுத்தி கலைச்சு விடுறது. அப்போ எல்லாரும் பல்லக்க கீழே வச்சுட்டு ஓடி போவாளாம், கலைந்து போவார்களாம். இப்ப யாரும் இருக்கா? பெருமாளும் தாயாரும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கா. இப்ப பெருமாளும் தாயாரும் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவளை யார் காப்பாற்றுவார்கள்? மணமகள் மணமாப்பிள்ள 2 பேருமா இருக்கா. அதனால அவர்கள்ட்ட இருக்கிற நகை எல்லாவற்றையும் நாம் வாங்கி கொள்ளலாம் என்று இந்த திருமங்கை ஆழ்வார்
அந்த சமயத்துல வழிப்பறி கொள்ளைக்காரராக போய் நின்றாராம். அது மட்டும் இல்ல, இவருக்கு சாமர்த்தியமா 4 சிஷ்யர்கள் வேற உண்டாம். அந்த 4 சிஷ்யர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? முதல்ல இருக்கக்கூடியவருக்கு நீர்மேல் நடப்பான் அப்படின்ட்டு பெயர், நிழலில் ஒதுங்குவான் அப்படின்னு 2வது சிஷ்யனுக்கு பெயர், 3வது தாழ் ஊதுவான் அப்படின்ட்டு பெயர், 4வது தோலா வழக்கன் அப்படின்ட்டு பேர். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நீர்மேல் நடப்பான் அப்படின்னா என்னன்னா, ஜலம் இருக்குமோ இல்லையோ, தீர்த்தம் எவ்வளவு வெள்ள பெருக்க எடுத்தா கூட அதுல வேகமா அவரால் நடந்து விட முடியுமா, அவ்வளவு சாமர்த்தியம். நீர்மேல் நடப்பான். அடுத்து சொல்றது நிழலில் ஒதுங்குவான். அதாவது நிழல்லையே போய், யார் புறத்தியாருடைய நிழல்லையே ஒதுங்கி அவள்கிட்டே கொள்ளை அடிச்சுட்டு வர அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாம். அவர் நிழலில் ஒதுங்குவான். அது போல தாழ் ஊதுவான். இவர் எப்படின்னார், சாவி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாராம். கதவை திறக்கணும்னா கரெக்டா அந்த துளவு எங்க இருக்கோ அதை பார்த்து ஒரு தடவை உஃப்னு ஊதி விடுவாராம், அதுக்கே அது திறந்துருமா. அந்த அளவுக்கு தாழ் ஊதுவான் அப்படின்ட்டு இவருக்கு பெயர். 4வதாக தோலா வழக்கன்னு பெயர். யாராவது தப்பி தவிர ஏதாவது வழக்கு போட்டுட்டான்னு சொன்னா இவர் தான் போவாராம். அந்த காலத்துல லாயர் மாதிரி இவர் தான் போய் அப்படி வழக்கு போடுவார். ஆனா யாரும் இவரை ஜெயிக்க முடியாதான். அந்த மாதிரி இந்த 4 சிஷ்யர்களும் திருமங்கை மன்னன்ட்ட போய் சொல்றாளாம், பொண்ணு மாப்பிள்ள வரா, இப்ப போய் நம்ம வழிப்பறி பண்ணோம்னா நமக்கு வாழ்நாளைக்கு சௌரியமா போயிட்டு இதுக்கப்புறம் கொள்ளை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு இவர் போய் அப்பதான் அந்த கொள்ளை அடிக்கிறது. இதைத்தான் நம்ம உற்சவமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பெருமாள் தாயாருடைய நகை எல்லாத்தையும் கேட்கிறாராம், கொண்டாங்க கொண்டாங்க, ஒரு நகை நீ உங்கள்கிட்ட இருக்கப்படாது, எல்லாவற்றையும் என்னிடத்தில் தர வேண்டும் என்று சொல்ல அத்தனை நகையும் கழட்டினாலாம். சரி, இன்னும் என்ன பாக்கி இருக்கு அப்படின்னா பார்த்தா தாயார் கால்ல ஒரு மெட்டி இருந்ததா. அந்த கால்ல ஒரு மெட்டி இருந்தது. அந்த மெட்டியையும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் வாயால விரல்ல இருக்கிற மெட்டியை கடித்து இழுத்தாராம். அப்படி கடித்து இழுத்த உடனே பெருமாள் பார்த்தார், அவ்வளவு கடினமா இருக்கே இவர் கடிப்பது அப்படின்னு பார்க்கிறார். ரொம்ப மிடுக்கா இருக்கே அப்படின்னு பார்த்து கலியன் அப்பத்தான் ஒரு பட்டத்தை கொடுத்தாராம். அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு சக்தியோடு அதை அவர் கடித்து எடுக்கிறாரா. அந்த மெட்டியையும் அதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டை கட்டியாச்சு. இப்ப மூட்டையை தூக்கணும் இல்லையோ, தூக்கிறதுக்கு முயற்சி பண்றார், மூட்டையை தூக்க முடியல. இம்மி அளவு கூட அந்த மூட்டையை இன்னண்டா நகர்த்த முடியலையாம். இது என்னடா அது, நம்ம மூட்டையை தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியலையே, இவர் சரியான பாஷாங்கக்காரரா இருப்பார் போல் இருக்கு. எல்லாவற்றையும் நம்மிடத்துல கொடுக்கிற மாதிரி கொடுத்து விட்டு கடைசியில ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இதை தூக்க விடாதபடிக்கு ஏதோ மாயையை செய்கின்றார். அப்ப அந்த மந்திரம் என்னன்னு எனக்கு இப்ப சொல்லு, நான் இது தூக்கணும் அப்படின்னாராம். அப்ப பெருமாள் பார்த்தார், இத்தனை காலமாக அந்த மந்திரத்தை சொல்லணும் உனக்குங்கிறது தானே என்னுடைய ஆவலாகவே இருந்தது, அதற்குத்தானே இப்படிப்பட்ட ஒரு லீலையும் நிகழ்கின்றது அப்படின்னு பெருமாள் பார்த்து, அதற்கென்ன, அவசியம் அந்த மந்திரத்தை உமக்கு சொல்கின்றேன் என்று ஒரு அரச மரத்தடிக்கு அழைச்சிட்டு போறாராம். அரச மரத்தடியில் தெய்வங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய பெருமாள், ஆலி நாட்டு அரசனாக சிற்றரசனாக இருக்கக்கூடிய கலியன், நீலமேகன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவருக்கு அந்த இடத்துல மந்திரங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்கின்றாராம். அந்த மந்திரோபதேசம் ஆன உடனே கலியனாகவும் நீலனாகவும் ஆலி நாட்டு அரசனாக இருக்கக்கூடிய அந்த மன்னன் திருமங்கை ஆழ்வார் என்று மாறினாராம். அப்படி திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராக மாறிய அத்தருணம், அச்சரித்திரம், அந்த ஒரு க்ஷேத்திரம், இது எல்லாமே இந்த திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அளவில்லாத பல பெருமைகளை கொண்டது இந்த திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். மேலும் இந்த திருத்தலத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த திவ்ய தேசத்தையும் நாளைய தினம் நாம் காணலாம். அதன் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.